கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் 19th century தான். ரிலீஜியஸ் ரிலேட்டடாக நமக்கு நிறையா லீடர்ஸ் வந்துட்டு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ்கிட்டேருந்து நமக்கு போராடியிருப்பாங்க. அது ரிலேட்டடாக தான் இந்த லெசன் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக நான் வீடியோஸ் பார்த்துட்டேன். திவாகர் சார் கொடுத்துருந்த வீடியோஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பர்சனலி. அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இது படிக்க வந்தோன்னா சீரியஸ்லி ஒரு 1 hourல நம்ம படித்து முடிச்சிடலாம். நான் அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். பாப்பா வந்து இடையில டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ தான் 1 year ஆகுது. 1 year 1.5 months. இப்போ தான் அவங்க நடக்கிற ஸ்டேஜ். ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. வர அவங்கள சமாளிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களே வச்சுட்டு மேனேஜ் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ட்ரீமை விட்டுறக்கூடாது இல்லையா? அதுக்காக ஓடி படிச்சுட்ருக்கேன். நானும் என்னால் முடியும்னு நம்பிக்கையில் ஓடிட்டுருக்கேன். கண்டிப்பாக எப்போயுமே நான் சொல்கிற ஒரு 3 விஷயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. என்னென்ன விஷயம்னா கன்சிஸ்டன்சி, அப்புறம் வந்துட்டு நம்மளோட ட்ரீமை நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் நம்மளை வந்து அந்த ட்ரீமுக்கு நம்மளை கொண்டு போகும். நம்ம எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியாக படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். எப்படிலாம் கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் நான் வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு சின்ன டிப் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம படிக்கிறோமோ படிக்கலையோ நம்மளோட ட்ரீமையும் நினச்சிட்டு நம்மளை அசிங்கப்படுத்தினவங்க ஒரு நம்ம கஷ்டங்களை நினச்சி பார்த்தோன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம புக் எடுத்துருவோம். புக் எடுத்து ஒரு 10 to 5 minutes நீங்கள் சும்மா எடுத்து வச்சுட்டு உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல. இதை டெய்லி நீங்கள் கண்டினியூட்டியாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு படிக்கணுன்ற மைண்ட் செட்டே வந்துடும். பர்சனலி நான் என்ன சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிலபஸை அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டெய்லி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்குள்ளே இதை முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் டைம் கோலாக வச்சுக்கோங்க. எந்தளவுக்கு நம்ம ஷார்ட் டைம் கோல் போடுறோமோ அந்த ஷார்ட் டைம் கோலை நம்ம ரீச் பண்ணுறப்போ ஓகே நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணணும். ஏன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டுருக்கும். இன்றைக்கி படிக்கிறத காலையில் உங்களுக்கு எப்படி போகும் இன்றைக்கி ஷெடியூல் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டோன்னா நமக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு ஃபில்ஃபில்லாக இந்த டேக்குள்ளே தான் இன்றைக்கே முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபையும் இருக்கும். நம்ம மேலே அதிகமாக ஹோப் ஆக அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக லாங் டேர்மும் அச்சீவ் பண்ணுவோம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டாபிக் முடித்தோன்னா அடுத்து ப்ரீவியஸ் கொஷினும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு 1லேருந்து ஒரு 3 வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும். ஏன்னா ஒரு வீடியோவில் சொல்லாது இன்னொரு வீடியோவில் சொல்லுவாங்க. யூடியூப் பார்த்து படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். செல்ஃப் ஸ்டடியாக பண்ணுறவங்களுக்கு. சரி, ஆல் த பெஸ்ட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் பை ஃப்ரம் ஜிஜி ஷிவ் vlogs. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.